யோவான் சுவிசேஷம் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் எப்படியா? சந்தோஷம் என்ன செய்யும்படியா? நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். அது என்ன சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்திற்காக நாம ஜெபிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியம் செய்யப்படணும், பிள்ளைகள் வாழ்க்கையில, ஊழியத்துல, குடும்பத்துல, தொழில்ல, பணி காரியங்கள்ல இன்ன காரியம் செய்யப்படணும்னு சொல்லி கர்த்தரிடத்திலே நாம ஜெபித்து அந்த ஜெபம் இன்னும் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது, ஆனா அந்த காரியம் இன்னும் கைகூடி வரல. அந்த காரியம் என்ன செய்யல? இன்னும் கைகூடி வரல. இப்ப நீங்க ஒரு வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்க, ஒரு சொந்த வீடு வேணும்னு ஜெபிக்கிறீங்க, ஆனா அந்த சொந்த வீடு இன்னும் அருள் செய்யப்படல. அப்படி அருள் செய்யப்படாமல் இருக்கிற போதே அந்த காரியம் கிடைத்தது போல, விசுவாசத்துல அது கிடைத்தது போல நாம எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணுமா? ஆனா என்னதான் அப்படி நம்ம சந்தோஷமா இருந்தாலும், அந்த காரியம் கிடைக்கிறதற்கு முன்பாகவே விசுவாசத்தின் அடிப்படையில் அது கிடைத்தது போல சந்தோஷமா இருந்தாலும் என்னதான் நம்ம சந்தோஷமா இருக்க முயற்சித்தாலும் அந்த காரியம் கிடைச்சாதான் முழுமையா நமக்கு என்ன வரும்? சந்தோஷம் வரும் இல்லையா? அது வரைக்கும் இருக்கிற சந்தோஷம் குறைவான சந்தோஷம் தான், அது நிறைவான சந்தோஷம் அல்ல. ஆனாலும் நாம சந்தோஷமா இருந்தோம்னு சொன்னா கர்த்தர் அந்த குறைவான சந்தோஷத்தை பார்த்து நம்முடைய சந்தோஷம் குறைவாயிராதபடிக்கு அந்த சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாரா? அல்லேலூயா. இப்ப துக்கமுகமா இருந்து சாதிக்க முடியுமா அல்லது சந்தோஷமா இருந்து சாதிக்க முடியுமா? எப்படி இருக்கணும்? உம்மனா மூஞ்சியாவே இருக்கக்கூடாது. என்ன மூஞ்சியா இருக்கக்கூடாது? பக்கத்தில் இருக்கிறவங்கள கையை பிடிச்சு, சிஸ்டர் சொல்லுங்க, பிரதர், உம்மனா மூஞ்சியா இருந்தா ஒரு காரியமும் நடக்காது. சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீங்க அதை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? எது குறைவு இருந்தாலும் சரி, அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்குகிறார் என்கிற விசுவாசத்துல சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை பார்த்து அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி என்ன செய்வார்? அனுக்கிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். பிரசங்கி புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். எபிரேய பாஷையில லெக்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெத் லெக்கேம்னு சொல்றோம் பாருங்க. லெக்கேம் அப்படின்னா அது ரெண்டு விதமாய் மொழிபெயர்க்கலாம். அந்த லெக்கேம் அப்படிங்கிற வார்த்தையை ரெண்டு விதமாய் மொழிபெயர்க்கலாம். ஒன்று ஆகாரம் அப்படின்னு சொல்லலாம், தானியம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஒன்று ஆகாரம்னு சொல்லலாம், அதே வேறு வார்த்தையில் எப்படி சொல்லலாம்? தானியம்னு சொல்லலாம். யாக்கோபு சொல்லுகிற போது, எகிப்திலே ஆகாரம் உண்டென்று என்ன செய்கிறேன்? கேள்விப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். எகிப்தில் ஆகாரம் இருக்குன்னா எகிப்து முழுவதும் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வச்சிருக்கல. எகிப்து முழுவதும் தானியம் என்ன செய்யப்பட்டிருந்தது? சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது. அப்போ உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடுன்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் விளங்கும்படியா மொழிபெயர்த்தா என்னன்னு சொல்லலாம்? எதை தண்ணீரின் மேல போடு? உன் தானியத்தை தண்ணீரின் மேல் போடு,
அநேக நாட்களுக்கு பிற்பாடு அது என்ன செய்யும்? அது பலனை. இது ஒரு விவசாய முறை. இது ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் கடைபிடிக்கப்படுகிற ஒரு விவசாய முறைதான். இந்த விவசாயத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த காரியம் சொல்லப்படுகிறது. சாலமோன் இந்த காரியத்தை சொல்லுவது அந்த விவசாயத்தை அடிப்படையாக வச்சு. எப்படின்னா, இந்த நல்ல மழை காலங்களில் இஸ்ரவேலில் யோர்தான் நதி பெருக்கெடுத்து ஓடும். யோர்தான் நதி பெருக்கெடுத்து ஓடும். அந்த யோர்தான் நதியினுடைய 2 புறங்களிலும் ஏராளமான வயல் நிலங்கள் உண்டு. இந்த நதி பெருக்கெடுக்கிற போது அந்த கரையை கடந்து அந்த வயல்கள் மேலே அந்த தண்ணீர் ஓட ஆரம்பிக்கும். எல்லா வயல்களும் தண்ணீராலே நிரம்பி காணப்படும். வயல் முழுவதுமே தண்ணீர் மூழ்கி இருக்கும், தண்ணீர் மூழ்கி காணப்படும். அப்ப இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்கன்னா, தானியங்களை எடுத்துக்கொண்டு, அதாவது கோதுமை விதை அல்லது வார்கோதுமை விதை, இந்த மாதிரி தானியங்களை எடுத்துக்கொண்டு போய் வயல் நிலங்கள் முழுவதுமே தண்ணீர் நிரம்பி காணப்படும். யாருடைய வயல் எதுன்னு என்ன செய்யாது, தெரியாது. ஏராளமான தண்ணீர், அந்த வயல் நிலம் முழுவதும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்பிக்கையோட இந்த விதைகளை என்ன செய்வாங்கன்னா, அந்த தண்ணீரின் மேல என்ன செஞ்சுட்டு வந்துருவாங்க, தூவி விட்டு வந்துருவாங்க. எல்லா விதைகளையும் தண்ணீர்ல முழுகின இந்த விதைகள் அந்த மண்ணிற்குள்ள புதைஞ்சிரும். சில நாட்கள் கழித்து, கொஞ்ச நாட்கள் கழித்து அவங்க போய் பார்த்தா அந்த விதைக்கப்பட்ட விதைகள் எல்லாம் தானியமா என்ன செஞ்சு நிற்கும், கதிர்களா விளைந்து நிற்கும். அதைத்தான் சாலமோன் சொல்லுகிற போது சொல்லுகிறார், உன்னுடைய தானியத்தை தண்ணீரின் மேல என்ன செய்ய போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதனுடைய பலனை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சாலமோன் ஜெபிக்கிறத குறித்து அவர் சொல்லுகிற போதுதான் இந்த அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறார். நம்ம விளையுமா, அந்த நல்லா யோசிச்சு பாருங்க ஜனங்களை, எது யாருடைய லேண்டில் என்ன செய்யாது சரியா. இந்த போடுகிற விதை மண்ணுக்குள்ள போகுமா, முளைக்குமா, கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே வருமா வராதா, எதுவுமே என்ன செய்யாது தெரியாது. ஆனாலும் கூட நம்பிக்கையோட விசுவாசத்தோட விதைக்கிற போது அது என்ன செய்கிறது, அநேக நாட்களுக்கு பிற்பாடு பலனை கொடுக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த விதைகள்லாம் விதைக்காதுங்க, தண்ணியில் அடிச்சுட்டு போயிருங்க, விதைக்கிறது வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலர்கள் வீட்டில் சும்மா இருந்தாங்கன்னு வைங்க, என்ன நடக்கும், ஏதாவது விளையும் நினைக்கிறீங்க? எதுவுமே என்ன செய்யாது, விளையாது. நம்ம விதைக்க வேண்டிய நாட்கள்ல, ஜெபிக்க வேண்டிய நாட்கள்ல என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகரால விளைச்சலை பார்க்க முடியல. காரணம் என்ன தெரியுமா, விதைக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யல, சூழ்நிலைகளை பார்க்கிறாங்க. தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுதுன்னு பார்க்கிறாங்க, இப்ப விதைச்சா வளராதுன்னு நினைக்கிறாங்க. சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு விதைக்காமல் இருந்துட்டு இப்ப விளைச்சல் இல்லைன்னு கவலைப்படுறாங்க. விளைச்சல் வரணும்னு சொன்னா விதைக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும், விதைக்கணும். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறது, பலன் கொடுக்க போகிறது. இந்த பூமியில நீங்க கர்த்தரால பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள் அத்தனை பேரையும் எடுத்து பாருங்க, அல்லது வேதத்தில் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தரால வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்ட அத்தனை பாத்திரங்களையும் பாருங்க. அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பொதுவான குணாதிசயம் என்னன்னா, ஜெபிக்கிற அனுபவம். என்ன அனுபவம்? கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற அனுபவம் யாருக்கெல்லாம் இருந்ததோ அவர்கள்தான் விளைச்சலை பார்த்தார்கள்.
நம்ம இன்னைக்கு அநேக நேரங்களில் எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்னும் சொன்னா ஆராதனைக்கு பாடுகிறதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட எதற்கு கொடுக்கிறது கிடையாது. சொல்லுங்க, ஜெபிக்கிறதற்கு. எவ்வளவு முடியுமோ தேவனுடைய சமூகத்தில் அமர பழகணும். நம்ம அநேகம் காரியங்கள்ல அலட்டிக் கொள்ளுகிறோம், அங்கும் இங்கும் ஓடுகிறோம், ஏராளமாய் பிரயாசப்படுகிறோம். ஆனா பிரயாசத்துக்கு பலன் என்னன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. உண்மைதானா பிரதர்? நான் நல்ல தொழில் பண்றேன் பிரதர், எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் பிரதர், ஆனா லாபம்னு பார்த்தா எதுவுமே இல்லை. நான் எவ்வளவோ உழைக்கிறேன், எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், ஆயாசப்படுகிறேன், ஆனா ஏன் எங்களுடைய குடும்பத்தில் மீதம் எடுக்க முடியல? ஏன் எங்களுடைய தொழில்ல, என்னுடைய பணியில, என்னுடைய வேலையில ஏன் என்னாலே மீதம் எடுக்க முடியல? வேதத்துல இருந்து ஒரு மனுஷன் இருக்கிறான். வேதத்துல உழைப்புக்கு பெயர் போன ஆளு, உழைப்புக்கு பெயர் போனால் அவ்வளவு உழைத்த மனுஷன், அவ்வளவு உழைக்கிற மனுஷன், அவ்வளவு பாடுபடுகிற மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்கு அவனுக்கு என்ன ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார்? அவ்வளவு பாடுபட்டான், அவ்வளவு பிரயாசப்பட்டான், ஆனா எதுவுமே மீதம் இல்லை. அவனை கர்த்தர் உருவாக்குகிறதற்கு, அவனை ஆசீர்வதிக்கிறதற்கு என்ன ரகசியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார்? ஆதியாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 37வது வாக்கியம். என்னை கேட்டா வேதத்திலேயே கடினமான உழைப்பாளி யாருதான்? யாக்கோபு தான். பார்வோனுக்கு முன்னாடி நிற்கிற போது கூட சொன்னா, என்னுடைய வாழ்க்கை சஞ்சலம், அவ்வளவு கஷ்டப்பட்ட மனுஷன், அவ்வளவு உபத்திரவப்பட்டவன் இந்த யாக்கோபு. உழைக்கிறதுல சாதாரணமான ஆள் கிடையாது. 1 வருஷம் உழைக்கல, 2 ஆண்டு உழைக்கல, 14 ஆண்டு காலம் உழைச்சான். தன்னுடைய மாமனாகிய லாபான் இடத்துல 14 வருஷம் உழைத்தான். ஆனா 14 வருஷம் உழைத்து முடித்ததனுடைய மீதம் என்னன்னு பார்த்தா 2 மனைவியும் பிள்ளைகளும் தான் மிச்சம். எதுதான் மிச்சம் இருக்கிறது? எத்தனை வருஷம் வேலை? 14 ஆண்டு காலம் வேலை செய்திருக்கிறான். சரி, என்ன மீதம் வைத்திருக்கிறாய்? நீ சாப்பிட்டது போக, பிள்ளைகளுக்கு கொடுத்தது போக என்ன மீதம் வச்சிருக்கன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம்? பிரதர், பல ஆண்டு காலம் நான் அரசாங்க வேலையில் இருக்கிறேன், உத்தியோகத்தில் இருக்கிறேன், ஆனா என்ன மீதம் இருக்கிறது? எதுவுமே இல்லை பிரதர். பிரதர், பல ஆண்டுகள் நான் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன், சரி, என்ன மீதம் வைத்திருக்கிறீங்க? எதுவுமே இல்லை பிரதர். வருமானம் எங்க செலவுக்கே என்ன செய்யல, போத மாட்டேங்குது. எங்களால ஏன் மீதம் எடுக்க முடியல? ஏன் மீதம் எடுக்க முடியல? இதுதான் யாக்கோபுடைய சூழல். 14 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறான், 14 வருஷம் உழைத்திருக்கிறான், பாடுபட்டு இருக்கிறான். தன்னால எவ்வளவு உண்மையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு லாபானுக்கு உண்மையா இருந்தான். லாபான் உண்மையா இல்ல. லாபான் யாக்கோபுக்கு எப்படி இல்ல? உண்மையா இல்ல. சம்பளத்தை 10 தடவை மாத்தினான், மாத்தி மாத்தி சொன்னான், இது இல்ல அது இல்ல, இது நொட்ட அது நொட்டன்னு சொன்னான். லாபான் எவ்வளவு ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு ஏமாற்றினா யாக்கோப. ஆனா யாக்கோபு எவ்வளவு உண்மையா இருக்க முடியுமோ அவ்வளவு என்ன செய்தார்? லாபானுக்கு உண்மையா இருந்தார். அவ்வளவு உண்மை இருந்தது, கடின உழைப்பு இருந்தது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. ஒரு காலத்துல ஏசாவை ஏமாற்றினது போனது வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப தேவனுக்கு பயந்து எவ்வளவு உண்மையா இருக்க முடியுமோ அவ்வளவு உண்மையா இருக்கிறான். எவ்வளவு கடினமாய் உழைக்க முடியுமோ அவ்வளவு கடினமாய் உழைக்கிறான். ஆனால் அவனிடத்திலே மீதம் எதுவுமே இல்லை. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவனிடத்தில் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அவனுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன காரியம்? 30-37 வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே
வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தன் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வருகிற போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த பாருங்க, அந்த ரீசன் சொல்லப்படுது பாருங்க அந்த இடத்துல. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியுள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகளை பிரித்து கொண்டு ஆடுகளை மந்தையில் இருக்கும் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை சேர்க்காமல் வைத்துக் கொள்ளுவான். பலத்த ஆடுகள் பொழியும் போது பொழியும்படி, அந்த வார்த்தை எவ்வளவு, அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி. எப்படியா? அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அந்த கொப்புகளை கண்களுக்கு முன்பாக போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். நல்ல கவனிங்க. இப்ப லாபான் யாக்கோபிட்ட ஒரு காரியம் சொல்றார். யாக்கோபிட்ட ஒரு காரியம் சொல்றார். என்ன? ரெண்டு பேருக்கும் இப்ப டீல் என்ன அப்படின்னா, யாக்கோபு கேட்கிறார், இனிமே வரி வரியா இருக்கிற ஆடு, புள்ளி புள்ளியா இருக்கிற ஆடுலாம் எனக்கு சம்பளம். பிளைனா இருக்கும் பாருங்க. இப்ப வெறும் நம்ம ஊர்ல அப்படி ஆடுகளை பார்க்கறது கஷ்டம். நீங்க அரபு நாடுகளுக்கு போனீங்கன்னா ஆடுகளை பார்த்தீங்கன்னா ஒன்று கருப்பா இருக்கும், சுத்த கருப்பா இருக்கும், இல்லைன்னா சுத்த அந்த பழுப்பு நிறத்துல இருக்கும். அதுல கோடு வரிலாம் என்ன செய்யாது, அதிகமா இருக்காது. அங்கே உள்ள அரபு நீங்க ஆடுகளை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும், பிளைனா இருக்கும். ஒன்று கருப்பா இருக்கும், இல்லைன்னா அந்த பழுப்பு நிறத்துல சுத்த பிளைனா இருக்கும், வரி புள்ளியே இருக்காது. இப்ப யாக்கோபு என்ன கேட்கிறார், வரி புள்ளி உள்ள ஆடு இருந்துச்சுன்னா எனக்கு என்னது, அது சம்பளம். லாபானுக்கு ஏக சந்தோஷம். ஏன்னா வரி புள்ளி உள்ள ஆடை என்ன செய்யாது, பிறக்காது. பிளைனான ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி ஓடுகிற போது அதுவும் எப்படி தான் இருக்கும், பிளைனா தான் இருக்கும், வரிலாம் இருக்காது, புள்ளியே இருக்காது. சோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு லாபானு ஒத்துக்கொள்ளுகிறார். அப்போ யாக்கோபு ஒரு காரியத்தை செய்கிறார். நேரா போய் 3 விருட்சங்களின் கொப்புகளை எடுக்கிறார். 3 விருட்சங்களின் கொப்புகளை எடுக்கிறார். என்னென்ன விருட்சம்? 37 வாசிங்க. யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன். போதும். என்னென்ன மரங்களாம் எடுங்க பார்க்கலாம். புன்னை, அப்புறம் வாதுமை, அர்மோன். இந்த 3 மரத்தினுடைய கொப்புகளையும் வெட்டி அந்த ஆடுகளுக்கு முன்னே போடுகிறார். ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்னே இணை சேருகிற போது, பொழியும் போதுனா இணை சேருகிற போது, அந்த ஆடுகள் போடுகிற குட்டியெல்லாம் வரியும் புள்ளியுமாய் பிறக்கிறது. விளைவு ஒண்ணுமே மீதம் எடுக்க முடியாம இருந்த யாக்கோபு திரளான செல்வத்துக்கு அதிபதியாக மாறினார். இது என்ன? இந்த 3 விருட்சங்களின் கொப்புகளையும் யாக்கோபு போடுகிறாரே, அதனுடைய தாற்பயம் என்ன? முதலாவது, இந்த கொப்புகளை இப்படி போடணும்னு சொல்லி யாக்கோபுக்கு தேவன் தான் கற்றுக் கொடுத்தார். யார் கற்றுக் கொடுத்தது? தேவன் கற்றுக் கொடுத்தார். 31வது அதிகாரம் 10வது வசனம். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது கடாக்கள் புள்ளியும் இருக்க கண்டேன். போதும், தேங்க்யூ. இந்த சொப்பனத்துல ஆண்டவர் யாக்கோபுக்கு காண்பித்து கொடுத்தார். இந்த ஆடுகள் பொழிகிற போது அந்த ஆடுகளுக்கு முன்பாக இந்த கொப்புகளை இப்படி போட வேண்டும் என்று சொல்லி யாக்கோபுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? தேவன் சொப்பனத்திலே கற்றுக் கொடுத்தார். அப்போ சொப்பனத்திலே அவர் இவ்விதமாய் கற்றுக் கொடுத்தார். அப்பனா அவர் இந்த 3 விருட்சங்களையும், புன்னை,
வாதுமை, அர்மோன். மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுங்க, என்னென்ன விருட்சங்கள்? புன்னை, வாதுமை, அர்மோன். இந்த 3 விருட்சங்களையும் ஏன் பர்டிகுலரா அந்த ஆடுகளுக்கு முன்னாடி போட சொல்லணும்? அதுல என்ன காரியம் இருக்கிறது? ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா காரணம் இல்லாம, ரீசனபிள் இல்லாம எதுவுமே என்ன செய்ய மாட்டாரு. அப்ப இவர் சொல்லியிருக்காருன்னா அதுல ஏதோ என்ன செய்கிறது இருக்கிறது. சரி, அந்த 3 விருட்சங்கள்னா என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த நம்முடைய வேதாகமம் முழுவதுமே உவமைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 78:2 வாசிங்க பார்க்கலாம். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். மறைபொருள்களை எதன் மூலமா தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார்னா உவமைகளாகத்தான் வெளிப்படுத்துவார். உவமைகளாக வேதம் முழுவதும் அப்படி உவமைகளாகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற போது அவர் அநேகம் விசேஷங்களை அவர்களுக்கு உவமைகளாக போதித்தார், சொன்னார் இல்லையா? விசேஷமா இருந்தா கர்த்தர் டைரக்டா சொல்ல மாட்டாரு. எப்படிதான் சொல்லுவாரு? உவமைகளாக. வேதம் முழுவதும் உவமையாத்தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, இப்ப கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க, ஆங்கிலத்தில் ஸ்டோன், கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல் எதை அடையாளப்படுத்துகிறதுனா நியாயப்பிரமாணத்தை உவமைப்படுத்துகிறது. எதை உவமைப்படுத்துகிறது? ஏன்னா நியாயப்பிரமாணத்தை என்ன பலகையில தான் கர்த்தர் எழுதி கொடுத்தார்? கற்பலகையில இல்லையா? சோ இந்த கல் என்பது வேதம் முழுவதுமே எதைத்தான் அடையாளப்படுத்துகிறது? நியாயப்பிரமாணத்தை உவமைப்படுத்துகிறது. அப்ப நீங்க வேதம் முழுவதும் கல் அப்படின்னு வருகிற இடத்துல எல்லாம் நீங்க நியாயப்பிரமாணம்னு வச்சு வாசிச்சா தான் உங்களுக்கு என்ன செய்யும், புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சரி, ஆண்டவர் கானா ஒரு கல்யாணத்துக்கு போனார் இல்லையா? கானா ஒரு கல்யாணத்துக்கு போனார். அங்க திராட்சை ரசம் இல்லை. இப்ப மரியாள் வந்து சொல்றாங்க அவர்களுக்கு திராட்சை ரசம் என்ன செய்தது, குறைவுபட்டது. அப்ப அங்க ஒரு 6 என்ன இருந்துச்சு? கற்சாடி. என்ன சாடி? கல் எதை அடையாளப்படுத்துகிறது? சொல்லுங்க. வெரி குட். எதை அடையாளப்படுத்துது? நியாயப்பிரமாணத்தை அடையாளப்படுத்துகிறது. இப்ப ஆண்டவர் சொல்றார் அந்த கற்சாடிக்குள்ள, கற்சாடி எதை அடையாளப்படுத்துதுன்னு சொன்னோம்? நியாயப்பிரமாணங்கிறது பழைய உடன்படிக்கையா புது உடன்படிக்கையா? பழைய உடன்படிக்கை இல்லையா? பழைய உடன்படிக்கை. இப்ப அந்த கற்சாடிக்குள்ள தண்ணீரை ஊற்றும்படி சொல்லுகிறார். இப்ப தண்ணீரை ஊற்றின பிறகு அந்த கற்சாடிக்குள்ள இருந்த தண்ணீர் இப்ப எப்படி வெளியே வருகிறது? திராட்சை ரசமா. எப்படி வெளியே வருது? திராட்சை ரசம் என்ன உடன்படிக்கை? பழைய உடன்படிக்கையா புதிய உடன்படிக்கையா? சொல்லுங்க. புதிய உடன்படிக்கை. அப்ப கல் என்ன உடன்படிக்கை? திராட்சை ரசம் என்ன உடன்படிக்கை? அப்ப கர்த்தர் தன்னுடைய முதல் அற்புதத்திலேயே சொன்னார், நான் பழைய உடன்படிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்து என்ன உடன்படிக்கையை கொண்டு வரப்போகிறேன்? புது உடன்படிக்கையை கொண்டு வரப்போகிறேன்னு முதல் மிராக்கிள்லேயே சொன்னார். அல்லேலூயா. அப்ப வேதத்தை நம்ம எப்பொழுதும் வாசிக்கிற போது அந்த வேதம் முழுவதும் உவமைகளாக எழுதப்பட்டிருக்கிறபடினால இப்படி வச்சு வாசிச்சா தான் நமக்கு என்ன செய்யும், புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்றேனே, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சோதனைக்காரன் இயேசுவினிடத்தில் வந்தபோது சொன்னா என்ன சொன்னா? முதல்ல இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும், இல்ல சொல்லும். என்னது? சொல்லும். கல்லுகள் அப்பமாகும்படி. கல்லு எதை அடையாளப்படுத்துது? பழைய உடன்படிக்கையா புதிய உடன்படிக்கையா? வெரி குட். அப்பம் எதை அடையாளப்படுத்துது? பழைய உடன்படிக்கையா புதிய உடன்படிக்கையா? புதிய உடன்படிக்கை. அப்ப அவன் என்ன சொல்றான்? நீர் எதற்கு இந்த பூமிக்கு வந்திருக்கிறீர்? பழைய உடன்படிக்கையை முடிச்சு எதை கொடுக்கறது தான் வந்திருக்கிறீர் சொல்லிரும், அவ்வளவுதானே. கல் அப்பம் ஆகுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். எதுக்கு நீ பூமியில வாழ்ந்துக்கிட்டு சிலுவையில் எல்லாம் மறிச்சுக்கிட்டு ரத்தம் சிந்திக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடும். கடைசியா என்ன செய்ய போறீர்? உங்களுடைய சரீரத்தை பிட்டு என்ன செய்ய போறீர்? எல்லாருக்கும் அப்பத்தை கொடுக்கறதுக்கு தானே நீர் வந்திருக்கிறீர். உடனே என்ன செஞ்சிருங்க? அப்பமாகும்படி பிச்சை எல்லாருக்கும் என்ன செஞ்சுட்டு போயிருங்க,
கொடுத்துருங்க. ஆண்டவர் ரொம்ப ஞானமாய் பதில் சொன்னார், ஞானமா பதில் சொன்னார். இங்க பாரு, இந்த கல்லை அப்பமாகும்படி நான் மாற்ற வரல, என்னுடைய சரீரத்தினால நியாயப்பிரமாணம் முழுவதையும் நான் நிறைவேற்றி முடித்து என்னுடைய சரீரமா வார்த்தையா இருக்கிற என்னுடைய சரீரத்தை இந்த வார்த்தையை பிட்டு கொடுக்கிறதுக்கு தான் நான் என்ன செய்திருக்கிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு என்னுடைய சரீரத்தில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு அப்பத்தினாலும் என்ன செய்வாங்க. ஆண்டவர் ரொம்ப ஞானமா பதில் சொன்னார். அல்லேலூயா. அப்ப நம்ம வேதத்தை வாசிக்கிற போது ஒவ்வொரு காரியமும் எதை அடையாளப்படுத்துகிறது, எதை உவமைப்படுத்துகிறதுன்னு பார்த்து வாசிச்சா தான் என்ன செய்யும், புரியும். பாரு, இப்ப நான் இன்னொரு உதாரணம் சொல்றேனே. வெண் வஸ்திரம் எதை அடையாளப்படுத்துகிறது? வெண் வஸ்திரம், பரிசுத்தவான்களுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறது. எதை அடையாளப்படுத்துகிறது? பரிசுத்தம். வெரி குட். எதை அடையாளப்படுத்துகிறது? பரிசுத்தத்தை, இல்லையா? சரி, நீங்க ஆண்டவர் பிறந்த போது, இந்த பூமியில பிறந்த போது அவரை எதுல சுத்தினாங்க? துணிகள்ல. ஆங்கிலத்தில் வாசிங்கன்னா ஒயிட் லினன், வெண் வஸ்திரம். எதுல சுத்தினாங்க? வெண் வஸ்திரம். அப்போ பிறக்கும் போது அவரை வெண் வஸ்திரத்தில் சுற்றுகிறாங்கன்னா அவர் பிறக்கும் போது என்ன உடையவராய் இருக்கிறார்? சொல்லுங்க. வெரி குட். என்ன உடையவராய் இருக்கிறார்? பரிசுத்தம் உடையவராய். வெரி குட். இப்ப கடைசிக்கு வருவோம், மரிக்கிறதுக்கு. சிலுவையிலே மரித்து விட்டார். சடலத்தை இறக்கி எதுல சுத்தினாங்க? சேலைகள்ல சுத்தினாங்களா? ஆங்கிலத்தில் வாசிங்கன்னா ஒயிட் லினன், வெண் வஸ்திரம். அப்ப வெண் வஸ்திரத்தில் சுத்தினாங்கன்னா அது எதை அடையாளப்படுத்துகிறது? பரிசுத்தத்தை. எதை அடையாளப்படுத்துது? அப்போ பிறக்கிற போது இயேசு என்ன பரிசுத்தம் உடையவராய் இருந்தாரோ மரிக்கிற வரைக்கும் அதே பரிசுத்தம் அவரிடத்தில் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப அவரை கொண்டு போய் கல்லறையில் வச்சுட்டாங்க. இப்ப அந்த கல்லறை மேல எதை புரட்டி வைத்துட்டாங்க? கல்லை. அப்ப கல்லை எதை அடையாளப்படுத்துகிறது? நியாயப்பிரமாணத்தை. சாத்தான் நினைச்சான் நியாயப்பிரமாணத்தை வச்ச இயேசு என்ன செஞ்சிட்டேன், முடிச்சிட்டேன்னு. ஆனா பிதா அந்த நியாயப்பிரமாணத்தை அப்படி அப்புறப்படுத்தினார். பாருங்க, மிச்சம் உள்ள என்ன இருந்தது? சொல்லுங்க. என்ன வைக்கப்பட்டு போயிருந்தது? வெண். அவர் தம்முடைய எதை வச்சுட்டு போயிருக்கிறாரு? அவருடைய நீதிய, அந்த வெண் வஸ்திரத்தை, பரிசுத்தத்தை நமக்காக வைத்து விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப வேதத்தை நம்ம இப்படி வாசிக்க பழகிக்கிறோம். வேதம் முழுவதும் எப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது? உவமைகளாக. அப்போ இந்த இடத்துல 3 விருட்சங்களை கர்த்தர் சொல்லுகிறார்னா அந்த விருட்சங்களுக்குள்ள எதையோ உவமையாக அவர் என்ன செய்கிறார்னு அர்த்தம், சொல்றார்னு அர்த்தம். ஓகேயா? சரி, அப்ப அந்த 3 உவமைகளையும் நம்ம என்னன்னு பார்க்கணும். 3 விருட்சங்கள், அந்த விருட்சங்களுக்குள்ளே கர்த்தர் எதை யாக்கோபுக்கு சொல்லி காட்டுறார், எந்த காரியத்தை யாக்கோபுக்கு படிப்பிக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். 3 விருட்சங்கள் இருக்கிறது. என்னென்ன விருட்சங்கள்? மீண்டும் ஒரு விஷயம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்க பார்க்கலாம். புன்னை, வெரி குட், வாதுமை, அர்மோன். சரி, அப்ப முதல் விருட்சம் புன்னை மரம். என்ன மரம்? புன்னை மரம். எதை அடையாளப்படுத்துகிறது? நம்ம பக்கத்தில் புன்னை மரம் இருக்கான்னு தெரியல. நான் எங்கே பார்த்தேன்னு சொன்னால், நாகர்கோவில் தாண்டி போனீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம்னு ஒரு பாலம் இருக்குது. மாத்தூர் தொட்டிப்பாலம்னு சொல்லுவாங்க. அந்த தொட்டிப்பாலத்தை சுற்றிலும் ஏராளமான புன்னை மரங்கள் பெரிய பெரிய விருட்சங்களாக வளர்ந்துருக்கு. இன்னைக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்க முடியும். இந்த பகுதிகளில் இருக்கான்னு எனக்கு தெரியல. சரி, புன்னை மரம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொன்னா, புன்னை மரம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஓசியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நிறைய விருட்சங்களை சொல்லப்படுது. நமக்கு தேவை என்ன விருட்சம் தான்? இப்ப புன்னை மரம் தான். சரியா? புன்னை விருட்சம் தான் நமக்கு முக்கியம். வாசிங்க. அவர்கள் மலை உச்சியிலே பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும், என்ன மரமா? புன்னை மரத்தின் கீழே அவைகளின் எது நல்லதா? சத்தமா வாசிங்க, எல்லாரும் வாசிங்க அந்த வார்த்தையை. அவைகளின் நிழல் நல்லது. எது நல்லதா? புன்னை மரத்தினுடைய எது நல்லதா? நிழல் நல்லது. புன்னை மரத்தினுடைய நிழல் நல்லது. அப்ப புன்னை மரம் நிழலை அடையாளப்படுத்துகிறது. நிழலுக்கு பெயர் போனது. எதுக்கு பெயர் போனது? புன்னை மரத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அடர்த்தியா இருக்கும், அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் அதனுடைய நிழல். புன்னை மரம் நிழலை அடையாளப்படுத்துகிறது.
சரி, நிழல் எதை அடையாளப்படுத்துகிறது? உன்னத பாட்டு புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். காட்டு மரங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறதோ குமாரர்களுக்குள்ளே நேசர் இருக்கிறார். நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். என்னவா நிழல் என்ன செய்யணுமா? அப்ப புன்னை மரம் நிழலை அடையாளப்படுத்துது. நிழல் கர்த்தருடைய சமூகத்தை அடையாளப்படுத்துகிறது. எதை அடையாளப்படுத்துது? கர்த்தருடைய. அப்ப புன்னை மரத்தை கொண்டு யாக்கோபுக்கு தேவன் என்ன சொன்னார்னா, யாக்கோபு, நீ உழைக்கிறது உண்மைதான், நீ ஓடுகிறது உண்மைதான், பிரயாசப்படுகிறது உண்மைதான், நீ உண்மையா இருக்கிறது உண்மைதான். ஆனா முதல்ல நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா எங்க அமரணும்? என் நிழல்ல, சமூகத்துல அமரணும். அல்லேலூயா. யாக்கோபுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த முதல் விஷயம் அதுதான். நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல்ல எங்க அமருகிற பழக்கம் இருக்க வேண்டும்? சமூகத்துல அமரணும். நீ வெயில் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி உழைக்கிறதுனால ஆசீர்வாதம் வந்து விடாது. முதல்ல எங்க அமரணும்? சமூகத்தில் அமரணும். அல்லேலூயா. நம்முடைய பணிகள் ஏராளம் இருக்கலாம், நமக்கு ஏராளமான வேலை காரியங்கள் இருக்கலாம், நம்முடைய தொழில் ஏராளமான ரொம்ப பிஸியா இருக்கலாம், ஊழிய ஷெட்யூல் ரொம்ப பிஸியா இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, முதல்ல நாம பிரயாசத்துக்கு பலனை விளைச்சலை பார்க்கணும்னா, ஆடுகள் பழுகி பெருகணும்னா முதல்ல எங்க அமர வேண்டும்? சமூகத்துல அமரணும். இப்ப எங்க மிஸ் பண்றோம் தெரியுதா? எப்படி நாம் ஆசீர்வாதத்துல, கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள்ல அந்த மிகப்பெரிய விளைச்சலை மிகவும் விருத்தியானா பாருங்க, அந்த விருத்தியாகிற நிலைமைக்கு நம்ம போகலைன்னா காரணம் எங்கே அமரல? நான் சொல்றது, நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறீங்கல்ல, அதை பற்றி பேசல, அல்லது ஒரு கூட்டம் வைக்கப்படுகிற போது வருகிறத குறித்து நான் சொல்லல, இரவு ஜெபம் வைக்கப்படுகிற போது நான் வருகிறத சொல்லல. ஒவ்வொரு நாளும் தனித்து தேவ சமூகத்தில் அமர்கிற பழக்கம் அது வேணும். ஒவ்வொரு நாளும் ஒரு நேரம் குறித்து தேவ சமூகத்துக்கு என்ன செய்யணும்? போய் அமரணும். எல்லா வேலையும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுட்டு, கொஞ்சம் நேரம் ஒதுக்கி, அநேகருக்கு என்னன்னா நேரமே இல்லை. என்ன இல்லை? ஜபிக்கிறதுக்கு என்ன இல்லை? நேரமே இல்லை. உங்களுக்கு நேரம் வரணும்னா, நேரம் உங்களுக்கு கிடைக்கணும்னா, நான் ஒரு ஐடியா சொல்லவா? உங்கள் செல்ஃபோனை கொஞ்சம் நேரம் அமர்த்தி வைங்க, டிவியை கொஞ்சம் நேரம் அமர்த்தி வைங்க, அப்புறம் தெரியும் எவ்வளோ நேரம் கிடைக்குதுன்னு. உண்மை. நமக்கு அநேகம் அலுவல்கள் இருக்கிறது, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு யாருடைய சமூகத்தில் அமரணும்? அவருடைய சமூகத்தில் அமரணும். அந்த பழக்கம் வேணும். நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகணும்னா, நம்ம யாக்கோபு பழுகி பெருகினது போல 2 பெரும் பரிவாரங்கள், 2 பெரும் பரிவாரங்கள். பரிவாரம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தேசத்து ராஜாவுக்கு இருக்கிற சொத்து. எப்படியா? ஒரு தேசத்து ராஜாவுக்கு இருக்கிற மாதிரி சொத்து. ஒரு சொத்து இல்ல, 2 பரிவாரம். அவ்வளவு சொத்து இருந்துச்சான். ஆனா இவ்வளவும் வரணும்னா முதல்ல எங்க போய் அமரணும்? கர்த்தருடைய சமூகத்துல. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ரெகுலரா தினமும் டெய்லி அவர் சமூகத்தில் அமருகிற பழக்கத்துக்கு என்ன செஞ்சிடணும்? வரணும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு நேரம் குறிங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத நேரத்தில், அதிகாலையில் 4 மணிக்கு இல்லை 5 மணிக்கு, அல்லது மதிய நேரங்களில், பெண்களாக இருந்தால் மதிய நேரங்களில், யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத அந்த நேரத்தில் டெய்லி ரெகுலராக போய் என்ன செஞ்சிடணும்? தேவ சமூகத்தில் அமரணும். ஒருத்தருக்கு ரெகுலராக தேவ சமூகத்தில் அமருகிற வழக்கம் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? உங்களுக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் அமருகிற பழக்கம் இருக்கா இல்லையான்னு, நீங்கள் தேவ சமூகத்துக்கு போய் அமருகிற போது ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கும். மனசு ஜெபிக்கணும்னு கூட சொல்லும். ஆனால் என்ன சொல்லி ஜெபிக்கிறதுன்னு என்ன செய்யாது?
என்ன சொல்லி ஜெபிக்கிறதுனே தெரியாதா? அப்படி தெரியலைன்னு சொன்னா உங்களுக்கு ரெகுலரா கண்டினியூவா இடைவிடாமல் ஜெபிக்கிற பழக்கம் இல்லைன்னு அர்த்தம். பிரதர், நான் தோணுச்சுன்னா ஜெபிப்பேன் பிரதர், இன்ஸ்பயர் ஆனா ஜெபிப்பேன் பிரதர். அதான பிரச்சனையே. நமக்கு ஜெபிக்கணும்னு என்னவே செய்யறதே கிடையாது, தோன்றதே கிடையாது. அதான் பிரச்சனையே. தேவ சமூகத்தில் போய் அமருங்க பிரதர், தேவ சமூகத்தில் அமருங்க சிஸ்டர், அதான் வழி. தேவ சமூகத்தில் அமர்ந்து கொஞ்ச நேரம் நல்லா அவரை துதிங்க. அவர் என்ன செய்யணும்? வேதத்தில் நீங்கள் பண்ணப்பட்ட ஜபங்களை எல்லாம் எடுத்து பாருங்க. முதல்ல துதிப்பாங்க. முதல்ல எப்படி என்ன செய்வாங்க? துதிப்பாங்க. அப்புறம் தன்னுடைய விண்ணப்பங்களை சொல்லுவாங்க. தாவீதினுடைய சங்கீதங்களை எல்லாம் நீங்கள் பாருங்க. முதல்ல தேவனை எடுத்தவொன்னே புகழ ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுவார். அதுக்கப்புறம் தேவனுக்கு நன்றி சொல்லி என்ன செய்வார்? முடிச்சிருவார். இதுதான் ஜபத்தினுடைய முறைமை. முதல்ல என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் போய் என்ன செய்யணும்? துதிக்கணும். நல்ல துதிங்க. முக்கியமா மற்ற பாடல்களை பாடுவது தவறு அல்ல. மற்ற பாடல்களை சொல்லி பாடுவது தவறு அல்ல. நான் அதை தவறுன்னு சொல்ல வரல, நல்லது. ஆனால் நம்ம தாவீதினுடைய துதியை நம்ம பாடுறோம், சாலமோனுடைய துதியை நம்ம பாடுறோம், எஸ்ரா எழுதி வைத்த துதியை நம்ம பாடுகிறோம், ஆசா பாடின சங்கீதங்களை நம்ம பாடுகிறோம். நான் கேட்கிறேன், இவங்கெல்லாம் யார் சங்கீதத்தை பாடினாங்க? தாவீது யாருடைய சங்கீதத்தை பாடினாரு? எப்படி? நம்ம தாவீதின் சங்கீதத்தை நம்ம பாட்ட பாடுறோம், தாவீது யாருடைய சங்கீதத்தை பாடினார்? உங்க சொந்த வார்த்தைகள்ல தேவனை மனதார துதிக்க பழகுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த துதியில தான் தெய்வம் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. நீங்க பாடுறது தப்புன்னு நான் சொல்ல வரல, நல்லது. ஆனா அதுலயே காலத்தை ஓட்டிடக்கூடாது. அதெல்லாம் ஆரம்ப நாட்கள்ல புது விசுவாசிகள் தேவனை துதிக்க பழகல, தெரியாது அப்படின்னா அவங்க அந்த பாடல்களை எடுத்து பாடுறது, அதை ராகமே தெரியலைனாலும் வாசிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா நாட்களாகி 5 வருஷம் 10 வருஷம் ஆனா சொந்தமாய் என்ன செய்வே பழகல. அப்படி இருக்கக்கூடாது. உங்க சொந்த துதி நீங்க ஏறெடுங்க தேவனுக்கு. அதுல தான் தேவன் பிரியப்படுகிறார். ஏன் தாவீதுக்கு அவ்வளவு தேவனிடத்துல? தாவீதுன்னு சொன்னா வேத பண்டிதர்கள் சொல்லுவாங்க, தாவீதுன்னு சொன்னா ஆண்டவர் மெல்ட் ஆயிடுவாராம். என்ன செய்வாராம்? தாவீதின் பேரை கேட்டாலே உருகிடுவாராம். ஏன் அப்படி அந்த அளவுக்கு? அப்படின்னா அவன் தேவனை அடுத்தவருடைய துதி இல்லை, மோசேயின் பாட்டை தாவீது பாடிட்டு இருக்கல. யார் பாட்டை பாடினாரு? இவரா நினைச்சு, இவரா தேவனுடைய கிரியைகளை, நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை, இயற்கையை பார்க்கிற போது, மற்ற காரியங்களை பார்க்கிற போது, எதை பார்த்தாலும் தேவனை துதிக்கணுங்கிற எண்ணம், தேவனை துதிக்கணுங்கிற எண்ணம். அவ்வளவு துதி. அந்த சொந்த வார்த்தைகள்ல துதிக்கிற அனுபவம் அது வேணும். அங்க உட்கார்ந்துட்டு நீங்க மற்ற பாடல்களை பாடுவது நல்லதுதான், ஆசீர்வாதம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா சொந்த வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொந்த வார்த்தைகளை நான் துதிச்சிருக்கிறேன் பிரதர் அப்படின்றவங்க, இப்ப தேவன் விரும்புறது, தாவீதின் துதியை தேவன் விரும்பினார். ஏன்? அவனுடைய துதி நாவுல இருந்து வரல, எதுக்குள்ள இருந்து வந்துச்சு? இருதயத்துக்குள்ள இருந்து. அதைத்தான் பார்க்கிறார். நீங்க இருதயத்துக்குள்ள இருந்து ரொம்ப இலக்கிய நயமா அப்படியே எதுகை மோனையில அப்படியெல்லாம் சொல்லணும் அவசியம் அல்ல. இருதயத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமா ஒரு வாக்கியம் சொன்னாலும் போதும், அது தேவ சமூகத்துக்கு போயிடும். அல்லேலூயா. சொந்தமா தேவனை துதிக்க. உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அதை சொல்லி துதிங்க. ஆண்டவரே இப்படி நீங்க நன்மை செஞ்சீங்களே, அதை வாயார எளிமையான வார்த்தைகளை சொல்லி துதிங்க. அது ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொரு அப்படி துதிச்சிங்கன்னா உண்மையாகவே உங்களுக்குள்ளே கர்த்தர் எத்தனையோ பாடகர்களை வைத்திருக்கலாம். இந்த திருச்சபையிலே கர்த்தர் எத்தனையோ தாவீதுக்களை எழுப்புவார். இந்த திருச்சபைக்குள்ளிருந்தே கர்த்தர் எத்தனையோ தெபோராக்களை, எஸ்தர்களை அவரால் எழுப்ப முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாள் அவள் ஒரு பெண் இல்லையா? ஆனா சாமுவேல் பிறந்துட்டான்னு சொன்ன உடனே அவளுக்குள்ள இருந்து வந்த எழும்பின அந்த துதியை பாருங்களே. அந்த துதியிலே தீர்க்க தரிசனங்கள்லாம் கூட வெளிப்பட்டு இருக்கிறது. என்ன வெளிப்பட்டிருக்கு? அந்த துதிக்குள்ள இருந்து என்ன வந்திருக்கிறது? சாமுவேலை குறித்த தீர்க்க தரிசனம் கூட உள்ள இருந்து வெளியே வந்திருக்கிறது. சொந்த வார்த்தைகள்ல தேவனை துதிக்க பழகி கொள்ளணும்.
துதிங்க, நல்ல துதிங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து. பிறகு உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லுங்க. வேதத்தை நல்லா என்ன செய்யுங்க, வாசிங்க. அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நல்லா வாசிங்க. இன்றைக்கு அநேகருக்கு வேதத்தை எடுத்தா என்ன வாசிக்கிறதுன்னு தெரியல. எப்படி? உண்மை, அநேகருக்கு வேதத்தை கையில் எடுத்துட்டாங்க, எதை வாசிக்கிறதுன்னு தெரியல பிரதர். ஆதியாம் வாசிக்கிறதா, மத்தேயு வாசிக்கிறதா, சங்கீதம் வாசிக்கிறதா, என்ன வாசிக்கிறதுனே தெரியலைன்னு சொன்னா உங்களுக்கு வேதத்தை தினந்தோறும் வாசிக்கிற பழக்கம் இல்லைன்னு அர்த்தம். எப்படி? என்ன வாசிக்கிறதுனே தெரியல பிரதர் அப்படின்னா ரெகுலரா நீங்க என்ன செய்யல, வாசிக்கிற அனுபவம் இல்லை. எப்பயோ தோணும் போது வாசிக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனைகள் வந்தா வாசிக்கிறீங்க, குற்ற மனசாட்சி, நான் வேதத்தையே நான் வாசிக்கல அப்படின்னு எப்பயாவது ஒரு செல்ஃப் கண்டம்னேஷன் வருகிற போது வாசிக்கிறீங்க. அதனாலதான் வேதத்தை எடுக்கும் போது என்ன செய்யல, வேதத்தை வாசிக்கிற போது பொதுவாக ரபிகள், இஸ்ரவேல் தேசத்தில் ரபிகள் கடைபிடிக்கிற வழக்கம் என்னன்னு சொன்னா, வேதத்தை அவங்க எப்படி வாசிப்பாங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:44 வாசிங்க பார்க்கலாம். இயேசு சொல்லுகிறார், அவர்களை நோக்கி மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகளை எல்லாம். என்னென்ன இயேசுவை குறித்து எதுலெல்லாம் எழுதி இருக்குன்னு அவரே சொல்றாரு பாருங்க. எதுலெல்லாம் எழுதி இருக்குன்னு அவரே சொல்றார். என்னென்ன எதுல எழுதி இருக்கான்? முதல்ல நியாய பிரமாணத்திலும். முதல்ல எதுல எழுதி இருக்கான்? நியாய பிரமாணம்னா 5 ஆகமங்கள் இருக்கு பாருங்க. நியாய பிரமாண புஸ்தகம் 5 ஆகமங்கள். என்னென்ன ஆகமம்? ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம். அதுல ஒரு அதிகாரம் வாசிங்க. இது நியாய பிரமாணத்திலிருந்து. ஓகே. அடுத்து எதுல இருக்கிறதாம்? தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள் இருக்கு பாருங்க. யோசுவா, சாமுவேல், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், 12 தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள் இருக்கு பாருங்க. இதுல இருந்து ஒரு அதிகாரம் என்ன செய்யுங்க, குறைஞ்சது நான் சொல்றது 2 அதிகாரம் வாசிக்கலாம், தவறல்ல. 3 அதிகாரம் வாசிக்கலாம், தவறல்ல. அடுத்து எதுல எழுதி இருக்கிறதாம்? சங்கீத புஸ்தகம், யோபு புஸ்தகம், உன்னத பாட்டு புஸ்தகம், பிரசங்கி புஸ்தகம், புலம்பல் புஸ்தகம், இதெல்லாம் சங்கீதங்கள் இருக்கு பாருங்க. அதுல இருந்து என்ன செய்யுங்க, ஒரு அதிகாரம் வாசிங்க. இது பழைய ஏற்பாடு. காலையில இதை வாசிப்பாங்க. மாலையில புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. என்னென்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா. அதுல ஒரு அதிகாரம் வாசிங்க. பவுலுடைய 14 நிருபங்கள்ல ஒரு அதிகாரம் வாசிங்க. மற்ற நிருபங்கள்ல ஒரு அதிகாரம் வாசிங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 6 அதிகாரம் 7 அதிகாரம் வாசிங்க. இப்படி பிரிச்சு வாசிச்சிங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், வேதத்துல இருந்து கிடைச்சிடும். ஹோட்டலுக்கு போனால் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. எல்லாமே இருக்கும். உரப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும், கசப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும், ஊறுகாய் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு பேர் என்னது? ஃபுல் மீல்ஸ். என்னது? வேதத்திலிருந்து முழுமையா நமக்கு காரியங்கள் கிடைக்கணும். வெறுமனே சங்கீதத்தையே வாசிட்டு போகக்கூடாது. எதையே வாசிட்டு போகக்கூடாது. நான் சங்கீதம் எடுத்தா முடிக்காம விடுறது இல்லை பிரதர். நிறைய பேர் சங்கீதத்தை தவிர எதையுமே வாசிக்கிறது இல்லைன்னு சொல்ற ஆள்லாம் இருக்காங்க. அப்படி அல்ல. நியாய பிரமாணத்தில் ஒரு அதிகாரம், அப்புறம் தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் ஒரு அதிகாரம், அப்புறம் சங்கீதங்களில் ஒரு அதிகாரம், அப்புறம் சுவிசேஷத்தில் ஒரு அதிகாரம், பிறகு பவுலுடைய நிருபங்களில் ஒரு அதிகாரம், அப்புறம் மற்ற நிருபங்களில் ஒரு அதிகாரம். இப்படி வாசிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அப்பதான் கர்த்தர் உங்களோட பல காரியங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், போதித்து நடத்த முடியும். நியாயப்பிரமாணத்திலிருந்து எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, என்ன தவறு இருக்கிறது நம்ம இடத்துல கர்த்தர் திருத்த முடியும். தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலிருந்து எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது, எதற்காக நாம் ஜெபிக்கணும், எதற்கு ஆயத்தப்பட வேண்டும் கர்த்தரால சொல்ல முடியும். சங்கீதங்களை வாசிக்கிற போது நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தர் நம்மை தேற்ற முடியும். சுவிசேஷத்தை வாசிக்கிற போது இயேசுவை பார்க்கிற நம்முடைய பார்வை அவர் மேல பதிய ஆரம்பிக்கும். பவுலுடைய நிருபங்களை வாசிக்கிற போது நம்முடைய குணாதிசயங்கள் மாறுபட ஆரம்பிக்கும். மற்ற நிருபங்களை வாசிக்கிற போது கர்த்தர் மற்ற சத்தியங்களை கர்த்தர் நமக்கு போதித்து நடத்த ஆரம்பிப்பா. அல்லேலூயா. அப்போ ஒரு ஃபுல் பேக்கேஜ் என்ன செய்ய ஆரம்பிக்கும், கிடைக்கும். சரியா? ரெகுலராக வாசிக்கிறது தவறல்ல. வேதத்தை ஆதியாகமத்திலிருந்து வாசிட்டே வருவாங்க, அது தவறல்ல. ஆனாலும் அது ஒரு பக்கம் வாசிங்க. அப்படி ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் வாசிங்க,
தவறுன்னு சொல்லலை. இப்படியும் வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அப்போ நல்ல துதிங்க, தேவ சமூகத்தில் அமர்ந்து சொந்த வார்த்தைகளில் துதிங்க, வேதத்தை நல்லா பகுத்து என்ன செய்யுங்க? வாசிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகுங்க. என்ன சொல்ல பழகணும்? ஏதாவது ஒரு காரியத்தை ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்குறாங்க, செல்ஃபோனோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, என்ன சொல்லி வாங்குவீங்க? நன்றின்னு சொன்ன உடனே அவங்க கையில் இருக்கிறது யார் கைக்கு வந்துடுது? அதே மாதிரி தேவனுக்கு நன்றின்னு மட்டும் சொல்லிட்டே இருங்க, அவரிடத்தில் இருக்கிற நன்மைகள் எல்லாம் அவங்க கரத்தில் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் யாக்கோபுக்கு முதல் காரியம் கற்றுக் கொடுத்தார். முதல்ல எங்கே அமர வேண்டும்? சமூகத்தில் அமரு. இந்த நான் ஓடுறேன் ஆண்டவரே, உழைக்கிறேன், அதை செய்கிறேன், அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் தேவைதான், அவசியம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மாத்திரம் விளைச்சலை உண்டு பண்ணாது. முதல்ல எங்கே அமரணும்? சமூகத்தில் அமரணும். இப்போ உங்களுக்கு விளங்குதா நம்ம ஏன் இவ்வளவு பிரயாசப்பட்டும் மீதம் இல்லைன்னு? மீதம் எடுக்கணும்னா, பரிவாரங்கள் கிடைக்கணும்னா எங்கே அமரணும்? தேவனுடைய சமூகத்தில் அமரணும். அப்போ புன்னை மரம் யாருடைய சமூகத்தை அடையாளப்படுத்துகிறது? தேவ சமூகத்தை. விளங்கிருச்சா? மீண்டும் ஒரு விசை, புன்னை மரம் யாருடைய சமூகத்தை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய. ஆண்டவரே சொன்னார், எதனால தான் தன்னுடைய சமூகத்தை அலங்கரிப்பார் தெரியுமா? எசையா புஸ்தகம் 60:13 வாசியம் பார்க்கலாம். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு, அழகுபடுத்தும்படிக்கு மகிமையும் தேவதாரு விருட்சம், புன்னை மரம், அவருடைய சமூகத்தை அலங்கரிக்கிறதுக்கு அவர் என்ன விருட்சம் வேணும்னு சொல்றாரு? புன்னை மரம். சொல்லுங்க, என்ன விருட்சம்? அவருடைய சமூகம், அவருடைய சமூகத்தை அவர் அலங்கரிக்கணும்னு சொல்றதே என்ன விருட்சத்தால தான்? புன்னை மரத்தால. அப்ப புன்னை மரம் யாருடைய சமூகத்தை அடையாளப்படுத்துகிறது? அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல்ல எங்க போய் அமரணும்? தேவ சமூகத்தில் அமரணும். சரியா? சரி, வெரி குட். அடுத்த விருட்சத்துக்கு போகலாம். அடுத்த விருட்சம் என்ன விருட்சம்? வாதுமை விருட்சம் இல்லையா? சரி, வாதுமை விருட்சம் இப்ப எதை அடையாளப்படுத்துதுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, வாதுமை விருட்சத்தினுடைய 2 ரெஃபரன்ஸ் அநேக இருக்கு, நான் 2 மட்டும் சொல்றேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா 2 வசனங்களிலும் ஒரே விதமான வார்த்தையை ஆவியானவர் திருப்பி திருப்பி எழுதி வைத்திருப்பார். 2 வசனத்துல ஒரே மாதிரி வேட. வாதுமைன்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஒரே மாதிரி வார்த்தைகளை எழுதி வச்சிருப்பார். என்னென்ன வசனம்னா, என்னென்ன வசனம்? என்னாகும புஸ்தகம் 17:8, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, துளிர்த்திருந்தது. அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க, துளிர்த்திருந்தது. அந்த வார்த்தையை மீண்டுமாய் துளிர்விட்டு அண்டர்லைன் பண்ணுங்க. அப்புறம் பூ பூத்து, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன பழங்களை கொடுத்ததா? வாதுமை பழம். அந்த பழம் அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். மீண்டும் ஒரு விசை, ஆரோனின் கோல் என்ன செய்திருந்ததா? துளிர்த்திருந்தது. அது என்ன செஞ்சுச்சா? துளிர் விட்டு, அப்புறம் பூ பூத்து, அப்புறம் அந்த பூ காயாகி, என்ன ஆகி? முதல்ல என்ன ஆகணும்? பூ மொட்டாகி, அந்த மொட்டுக்குள்ள இருந்து என்ன வரணும்? காயாகி. இப்ப அந்த காய் என்ன செஞ்சிருக்கு? வாதுமை பழத்தையா? வாதுமை பழங்களை கொடுத்தது. சரி, 1 பாட்டு புஸ்தகம் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 6வது அதிகாரம் 11வது வசனம். பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, கனிகளை பார்க்கவும், துளிர் விட்டு பூ பூத்ததா என்று அறியவும். என்ன தோட்டத்துக்கு போனாரா? என்ன தோட்டத்துக்கா? இப்ப வாதுமை தோட்டத்துக்கு போனா இதெல்லாம் பார்க்க முடியும். என்னத்தை? துளிர் விடுறத, அப்புறம் பூ பூக்குறத, அப்புறம் அது காயாகி, அப்புறம் என்ன ஆகுறத. அப்ப வாதுமை மரம் இந்த 3 காரியங்களையும் அடையாளப்படுத்துகிறது. துளிர் விடுறது, அப்புறம் பூ பூக்குறது, அப்புறம் காயாகி அது என்ன ஆகணுமா? கனியாகிற அனுபவம். ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னார், யாக்கோபு, நீ முதல்ல தேவ சமூகத்தில் என்ன செய்ய? அமரணும். அப்படி அமர்ந்தாத்தான் நீ துளிர்விட முடியும், பூ பூக்க முடியும். அப்புறம் என்ன செய்யணும்? அது காயாகி என்ன கொடுக்கும்? கனிகளை, பழங்களை கொடுக்கும். நாம கனி கொடுக்கணும்னா
அது தேவன் வைத்திருக்கிற அந்த வழிமுறை, அந்த வரைமுறை என்னன்னா, அவர் சமூகத்தில் அமரணும். அமர்ந்தாத்தான் நாம என்ன செய்ய முடியும்? துளிர்விட முடியும். துளிர்விட்டாத்தான் அப்புறம் என்ன செய்ய முடியும்? பூ பூப்போம். அப்புறம் என்ன செய்வோம்? காய் காய்ப்போம். அப்புறம் என்ன செய்வோம்? கனிகளை கொடுக்க ஆரம்பிப்போம். நீங்க பலன் கொடுக்கணும், விளைச்சலை பார்க்கணும்னா முதல்ல யாருடைய சமூகத்தில் அமரணும்? ஆண்டவர் யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்தார். நீ முதல்ல என்னுடைய சமூகத்தில் அமருப்பா. அமர்ந்தாத்தான் நீ என்ன செய்ய முடியும்? துளிர்விட முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பட்டமரமா இருக்கிறது. பட்டமரமா இருக்கு. என்ன செய்யறதுனே தெரியல பிரதர். என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சாபமா பட்டமரமாய் பட்டு போனது போல இருக்கே பிரதர். என்ன செய்யணும் தெரியுமா? எங்க அமரணும்? நாம துளிர் விடணும்னா எங்க அமரணும்? தேவ சமூகத்தில் அமர்ந்தா நிச்சயமா நீங்க துளிர் விட ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. துளிர் விடுறதோட நிறுத்த மாட்டீங்க. அடுத்து என்ன செய்வீங்க? பூ பூக்க ஆரம்பிப்பீங்க. பூ பூக்குறதோட இருக்க மாட்டீங்க. அடுத்து என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? காயாக ஆரம்பிப்பீங்க. காயோட நிக்க ஆரம்பிக்க மாட்டீங்க. அந்த காய் என்ன ஆகும்? கனியாகும். ஒரு கனியா? ஒரு கனியா? பழங்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட பட்ட மரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டா நிச்சயமாய் துளிர்க்கும், பூ பூக்கும், காய் காய்க்கும். அந்த காய் கனியாகவும் ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோனின் கோல், அந்த பட்டம். ஆரோனின் கோல்ங்கிறது என்னது? கோல்னா என்னது? எப்படி செய்வாங்க? ஒரு மரத்தை என்ன செய்யணும்? வெட்டி அதுல காய்ந்த உலர்ந்த என்னது அது? ஒரு கம்பு இல்ல. ஒரு மரம் வளரணும்னா அதுக்கு முதல்ல என்ன இருக்கணும்? அடியில வேர் இருக்கணுமா? சரி, வேர் இருக்கணும். அப்புறம் அந்த மரத்துல என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும். அதுல கிளை இருக்கணும், இலை இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் என்ன செய்யும் மரம்? நான் கேட்கிறேன், ஆரோனின் கோலுக்கு எந்த வேர் இருந்துச்சு? யாரு தண்ணி ஊத்துனது? ஆரோனின் கோலுக்கு என்னவே கிடையாது, வேறே கிடையாது. அநேகர் சொல்ற நினைக்கலாம், பிரதர் எனக்கு வாய்ப்பே இல்லை பிரதர், என்னுடைய வாழ்க்கை துளிர்க்கிறதற்கு, என்னுடைய வாழ்வென்கிற மரம் துளிர்க்கிறதற்கு வாய்ப்பு இல்லை, வேறே இல்லை, ரூட்டே இல்லை. வாய்ப்பே இல்லைனாலும் சரி, தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டா எப்படிப்பட்ட ஆரோனின் கோலையும் தேவனால துளிர்க்க பண்ண முடியும். அதை பூ பூக்க வைக்க முடியும், அதை காய் காய்க்க வைக்க முடியும், அது கனிகளையும் கொடுக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எத்தனை ஆரோனின் கோல்கள் இருந்தாலும் சரி, இன்னைக்கு அத்தனையும் கொண்டு போய் தேவ சமூகத்தில் வச்சுட்டு வந்துருங்க. அந்த கோல் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை பட்டு போயிருக்கலாம், தொழில் பட்டு போனதா இருக்கலாம், உங்களுடைய சரீரம் பட்டு போனதா இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டா நிச்சயமாய் அது துளிர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கோல் துளிர்க்கணும்னா எங்க வைக்கப்படணும் சொல்லுங்க? அதைத்தான் யாக்கோபுக்கு கற்றுக் கொடுத்தார். யாக்கோபு, நீ துளிர்க்கணும்னா முதல்ல எங்க அமரணும்? சமூகத்தில் அமரணும், சமூகத்தில் அமரணும். அந்த பழக்கம் ரெகுலரா டெய்லி தேவ சமூகத்தில் போய் அமருகிற வழக்கம், அந்த அனுபவம் வரணும். இல்லை நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த ப்ராசஸை பாருங்களே. சமூகத்தில் அந்த கோல் வைக்கப்பட்ட உடனே, சமூகத்துக்கு வந்த உடனே முதல்ல அது என்ன செஞ்சுச்சான்? துளிர்த்துச்சு. என்ன செஞ்சுச்சான்? துளிர் விட்டது. அப்புறம் என்ன செஞ்சுச்சான்? பூ பூத்தது. அப்புறம் என்ன செஞ்சுதான்? காய் காய்த்தது. அப்புறம் தான் என்ன செஞ்சது? நிறைய பேருக்கு என்னன்னா, ஒரே நாளில் நான் கோடீஸ்வரன் ஆயிரும் பிரதர். என்ன ஆயிரணும்? ஒரே நாளில் என்ன ஆயிரணும்? ஆண்டவர் தூதனை அனுப்பி 10 கோடி கொடுக்கணும் பிரதர். 10 பைசா கூட கொடுக்க மாட்டார். தவறான விசுவாசம். என்ன விசுவாசம்? நீங்க சமூகத்தில் அமர அமர முதல்ல என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? ஆட்டோமேட்டிக்கா துளிர்க்க ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கையின் பகுதிகள்லாம் அங்கங்க சரியாக ஆரம்பிக்கும், துளிர்விட ஆரம்பிப்பீங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியாக ஆரம்பிக்கும். உங்க தொழிலில் எங்கிருந்தோ ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கும். கல்லாப்பட்டி என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நிரம்ப ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை துளிர்க்க பண்ணுவார். துளிர்க்கிறது மட்டுமல்ல, அப்புறம் என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? பூ பூக்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் என்ன செய்வீங்க? காயாக ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன செய்யும்? கனிகளை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அல்ல, இந்த ப்ராசஸை விரும்புங்க. திடீர்னு வருகிற சுதந்திரம் முடிவில் என்ன பெறாது? ஆசீர்வாதம். ஒரே நாளில் உச்சத்துக்கு போயிடணும்ன்றது நினைவு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் உங்க சமூகத்தில் அமர அமர நான் நிச்சயமாய் துளிர்விட ஆரம்பிப்பேன்.
அல்லேலூயா. சமூகத்தில் அமர அமர பூ பூக்க ஆரம்பிப்பேன். சமூகத்தில் அமர அமர நான் காய் காய்க்க ஆரம்பிப்பேன். சமூகத்தில் அமர அமர என்னுடைய காய் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கனியாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சரி, அப்ப புன்னை மரம் சமூகத்தை அடையாளப்படுத்துச்சு. வாதுமை மரம் துளிர்க்கிறத, பூ பூக்கிறத, அந்த பூ என்ன ஆகுறத? காயாகிறத, அப்புறம் என்ன ஆகுறத? கனி ஆகிறதை அடையாளப்படுத்துச்சு இல்லையா? சரி, அடுத்து கடைசி ஒரே ஒரு விருட்சம் இருக்கிறது. என்ன விருட்சம்? அர்மோன் இல்லையா? சரி, அர்மோன் மரம் எதை அடையாளப்படுத்துதுன்னு சொன்னா, நம்ம ஊர்ல இந்த ஆலமரம் இருக்கு பாருங்க, அது அந்த கிளைகளை நல்லா பரப்பி நீளமா என்ன செய்யும்? கிளைகளை பரப்பி காணப்படும். அதை போல இந்த அர்மோன் விருட்சமும் கிளைகளை விட்டு பரம்புறதுல ரொம்ப பாப்புலர், வேர்ல்டு பாப்புலர். அந்த அர்மோன் மரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய கிளைகள் நீண்டு போயிட்டே இருக்கும். அதாவது இப்படி இப்படி செங்குத்தாலாம் மேலே கீழே கண்டனம்லாம் விளையாது. அப்படி விரிஞ்சு பரவுச்சுன்னா நேராக கிளைகள் கிட்டத்தட்ட 60 to 100 அடி நீளத்துக்குலாம் என்ன செய்யும்? கிளைகள் பரம்பி காணப்படும். அது ரொம்ப பாப்புலர் இந்த அர்மோன் விருட்சம். வேதமும் அதை கரெக்டாக ஆவியானவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். எங்கன்னா எசேக்கியேல் புஸ்தகத்தில் 31:8 வாசிங்க வரலாம். நல்லா கவனிங்க. இந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் எகிப்து தேசத்தை குறித்து பேசுறார். எதை குறித்து பேசுறார்? எகிப்து தேசத்தை குறித்து பேசும்போது சொல்றார், என்ன சொல்றார்? கேதுரு மரங்கள் அந்த எகிப்துக்கு ஒப்பானதல்ல, அதை மறைக்க முடியல. தேவதாரு விருட்சங்கள், அந்த கொப்புகள், ஏராளமான கொப்புகள் இருக்கிறது போல எகிப்து தேசமும் ஏராளமான தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருக்கிறது எகிப்து. அதனுடைய கொப்புகள் நிறைய இருக்கு. அர்மோன் மரங்களுடைய கிளைகள் தான் எப்படி இருக்கும்? ரொம்ப நீளமா பிரம்மாண்டமா பறந்து பரவி காணப்படுகிறது போல. அதை விட அதிகமா இப்ப எது பரவி காணப்படுகிறது? எகிப்து தேசம் என்ன செய்யுது? பரவுதுன்னு சொல்றார். அப்ப இந்த வசனம் கொஞ்சம் கருகள் தான் விளங்கி கொள்றதுக்கு. ஆண்டவர் சொல்லும் போது இந்த அர்மோன் விருட்சத்தை எதுக்கு ஒப்பிட்டு காட்டுறாருன்னா, பறந்து விரிந்து பரவுதல அடையாளப்படுத்துகிறது. எதை அடையாளப்படுத்துது? விரிந்து பரவுதல அடையாளப்படுத்துது. அப்ப ஆண்டவர் யாக்கோபுக்கு முதல்ல சொன்னார். என்ன சொன்னார்? முதல்ல நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா எங்க அமரணும்? சத்தமா சொல்லுங்க. தேவ சமூகத்தில். வெரி குட். அப்படி தேவ சமூகத்தில் அமர்ந்தா என்ன செய்ய ஆரம்பிப்ப? துளிர் விடுவ, அப்புறம் பூ பூக்கும், அப்புறம் காயாகும், அப்புறம் கனியாகுது இல்லையா? இப்ப சொல்றார், பிறகு உன்னுடைய கனிகள் படர்ந்து பரவ ஆரம்பிக்கும். உன்னுடைய கனிகளால, உன்னுடைய பலனால நீ தேசத்தை நிரப்ப முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேசங்கள் உங்களுடைய பலனால நிரம்பணும்னா நீங்க எங்க அமரணும்? தேவ சமூகத்துல. அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். உங்களுடைய ஆசீர்வாதம் தேசங்களுக்கு எப்படி? தேசங்களுக்கு பரவணும். உங்களால தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்க பிள்ளைகளால தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். உங்க தொழிலுடைய கிளைகள் உள்ளூருக்குள்ள இல்ல, பக்கத்து மாவட்டத்தில் இல்ல, எங்க இருக்கணும்? தேசங்கள் விட்டு. அல்லேலூயா. நீங்க விரிந்து படர்ந்து பரம்பணும்னு சொன்னா எங்க அமரணும்? தேவ சமூகத்துல. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் நீங்க பாருங்க, யாருடைய சமூகத்தில் அமர்கிறவங்க தான்? தேவ சமூகத்தில் அமர்கிறவங்க தான். எழுந்து நிற்போமா?